நீங்கள் இது வரைக்கும் எத்தனை யூடியூப் வீடியோ பார்த்துருப்பீங்க, என்னென்ன பண்ணியிருப்பீங்கன்னு எனக்கு தெரியல. பட் இந்த ஒரு வீடியோவில் உங்களோட லைஃப் என்னால் எவ்வளோ சேஞ்ச் பண்ண முடியுமோ சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ண போகிறேன். ஸோ யா, அதுக்கு ஒரே ஒரு எஃபர்ட், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து நோட்ஸ் எடுக்கணும், அவ்வளோதான். ஸோ யா, நான் ஸ்ட்ரைட்டாக என்ன அப்படின்றத ஆன் பாயிண்டில் சொல்கிறேன். அதாவது இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற எல்லாருக்குமே என்ன பிரச்சனை அப்படின்னா, நம்ம யார் அப்படின்ற அந்த கேள்விக்கு பதில் தெரியல. ஹூ வி ஆர், அந்த ஹூ வி ஆர் அந்த கேள்விக்கு பதில் தெரியாதனால தான், ஹூ வி ஆர் கரெக்டு தான், இதுக்கு பதில் தெரியாதனால தான் நம்ம எல்லாத்துக்கூடயும் அட்டாச் ஆகிட்டு இருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், உங்களோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை எக்ஸ் பாய் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களோட பேரண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை அப்படின்னா சில டைம் வந்துட்டு உங்களோட ஐடியாலஜிஸ் எந்த மாதிரினா, நான் சிஎஸ்கே ஃபேனு, நான் இந்தியா ஃபேனு, நான் தோனி ஃபேனு, நான் விராட் கோலி ஃபேனு, நான் கேபாப் ஃபேனு, இந்த மாதிரி நினைக்கிறது. ஓகே, அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு கார் தான் ரொம்ப பிடிக்கும், பைக்கு தான் ரொம்ப பிடிக்கும், மெட்டீரியலிஸ்டிக்காக. ஓகே, இந்த வீடு வாங்கணும், அதெல்லாம் ஆசையாக இருக்கலாம். பட் அதுதான் நீங்கள் ஐடென்டிஃபை ஆகிருப்பீங்களா? எப்படி சொல்கிறதுனா, அந்த விஷயத்தில், அந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் இருக்கிற பொருளில் நீங்கள் உங்களை பார்ப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு நீங்கள் யார் அப்படின்ற அந்த கேள்விக்கான பதிலே தெரியாது. ஓகே, நீங்கள் யாருன்ற அந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, சீரியஸாக சொல்கிறேன், உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். ஓகே, இங்கே 3 விஷயம் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு இந்த 3 பிளைன்ஸ், இந்த விஷயத்தை நான் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக கவனிங்க. அதாவது இந்த உலகத்தில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. ஓகே, நம்ம இருக்குமா? ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளோட மைண்டு இல்லை அப்படின்னா பிரெயின், ஏதோ ஒன்று. ஓகே, அதை யூஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிற விஷயத்தை உருவாக்கிக்கிறோம் எங்கள் ஃபிசிக்கல் ரியாலிட்டியில், அதாவது இந்த நார்மலான உலகத்தில். இப்படி தான் நம்மளோட வாழ்க்கை போயிட்டுருக்கு. இப்போ என்னன்னா, உங்களோட பிரெயின் அண்ட் மைண்ட் என்னன்னா தாட் ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகே, அந்த தாட்டோட உங்களுக்கு ஒரு சில எமோஷன்ஸும் வரும். ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து என்ன கிரியேட் பண்ணும் அப்படின்னா, உங்களுக்குள்ள ஒரு பிலீஃப் கிரியேட் பண்ணும். இந்த பிலீஃப் எங்கே போய் ஸ்டோர் ஆகும் அப்படின்னா, சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்ற விஷயத்தில் ஸ்டோர் ஆகும். ஓகே, உங்களுக்கு சப்கான்ஷியஸ் மைண்ட்னா தெரியாமல் இருக்காது. பட் நான் சிம்பிளாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் ஒரு பேசிக்காக சொல்கிறேன். அதாவது நீங்கள் பல்லு வளர்க்குறது, காலையில் வந்துட்டு பைக் எடுத்துகிட்டு உங்கள் ஆஃபீஸ் போகிறதா இருக்கலாம், உங்கள் காலேஜ் போகிறதா இருக்கலாம், இல்லை அப்படின்னா கரெக்டாக உங்களோட பிளாக்குக்கு உங்கள் கிளாஸ் ரூமுக்கு நடக்கிறதா இருக்கலாம். நீங்கள் டெய்லியுமே யோசிச்சு, ஓகே இந்த இடத்துல நான் இந்த டர்ன் எடுக்க போகிறேன், இல்லை அந்த இடத்துல அந்த டர்ன் அப்படிலாம் இருக்காது. ஓகே, உங்களோட மைண்டில் அது ஒரு மாதிரி ப்ரோக்ராமாக ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஓகே, உங்களோட பிரெயினை வந்துட்டு ஒரு 95% யூஸ் பண்ணாமல் சிம்பிளாக வச்சுக்கிற ஒரு ஆள் தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். ஓகே, இந்த பிலீஃப்லாம் கிரியேட் பண்ணி உங்களோட சப்கான்ஷியஸ் மைண்டில் நல்லா ஸ்ட்ராங்காக ரெஜிஸ்டர் ஆகிடும். ஓகே, இப்படி தான் வந்துட்டு இந்த விஷயம் இருக்குது. இப்போ என்னன்னா, உங்களுக்குள்ள பெரிய பெரிய ட்ரீம்ஸ்லாம் இருக்கும். ஓகே, நீங்கள் வந்துட்டு கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை பொலிட்டீஷியன் ஆகணும்னு நினைக்கலாம், இல்லை அப்படின்னா வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சயின்டிஸ்ட் ஆகணும்னு நினைக்கலாம், ஆக்டர் ஆகணும்னு நினைக்கலாம், வாட் எவர். ஓகே, நீங்கள் என்ன ஆகணும்னு ஆசைப்பட்டாலும் சரி, நீங்கள் ஆகணும்னு ஆசைப்படுற கோல், ஓகே, நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்க வாழ்க்கைக்கு ரொம்ப அவையவாக தான் இருக்கும். ஓகே, ஏன் அதை நான் ரொம்ப அவையவாக இருக்கும்னு சொல்கிறேன்னா, உங்களை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த வாழ்க்கையே ரொம்ப கஷ்டமானது. ஓகே, நம்மளை சுற்றி எல்லாருமே கெட்டவங்க தான் இருக்காங்க. ஓகே, பொண்ணுங்களே இப்படி தான், பசங்களே இப்படி தான், லைஃபே இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை முக்கால்வாசி பேர் பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ இது என்ன இருக்கும், உங்களுக்குள்ள ஒரு தாட்டாக இது பில்ட் ஆகிருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படிதானோன்னு சொல்லிட்டு அதெல்லாம் கன்ஃபார்ம் பண்ணி அது கூட சேர்ந்து ஒரு எமோஷனும் கம்பைன் ஆகிருக்கும். ஓகே, இவனுங்களாம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு நமக்குள்ளேயே அறியாமல் ஒரு கோவம் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். அதெல்லாம் சேர்ந்து நமக்குள்ள ஒரு பிலீஃபாக கிரியேட் ஆகிருக்கும். ஸோ வாழ்க்கை ரொம்ப அன்ஃபேராக இருக்கும், பணம் சம்பாதிக்கிறது கஷ்டமாக இருக்கும், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏமாற்றுவாங்க, லவ்வர்லாம் ஏமாற்றுவா, பொண்ணுங்கள்லாம் ஏமாற்றுவாங்க, பசங்கள்லாம் ஏமாற்றுவாங்க, லைஃபே அன்ஃபேராக தான் இருக்கும் இப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபிசிக்கல் ரியாலிட்டியை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா உங்களை சுற்றி இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இவங்களே ஃபிசிக்கல் ரியாலிட்டி தான் வருவாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டு ஃபிசிக்கல் ரியாலிட்டி தான் வருவானுங்க. ஸோ இப்படி வரதுனால உங்களோட மைண்ட் அண்ட் பிரெயினை இதை வந்துட்டு ரொம்ப உண்மைன்னு நம்ப ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஓகே
இப்போ இதுவாக வாழ்ந்துட்டு இருந்த நம்ம, அதாவது சாரி, இப்போ நம்ம எதுவாக வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம யாருன்னு கேட்டால் நம்ம பிரெயின் தான் நம்மன்னு சில பேர் சொல்லுவோம், இல்லை நம்ம மைண்டு தான் நம்மன்னு சொல்லுவோம். ஓகே, நீங்கள் பிரெயின் அண்ட் மைண்டுக்குள்ளே அட்டாச்சாக இருக்கிறதுனால இந்த விஷயத்தை எல்லாத்தையுமே நீங்கள் உண்மைன்னு நம்பிட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் உங்களோட லைஃப்பை உங்களால் மாற்றவே முடியாது. ஓகே, அதாவது உங்களுக்குள்ளேயே ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். அதாவது என்ன சொல்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம பிரெயினில் தானே எல்லாமே யோசிக்கிறோம், அப்போ நம்ம தானே நம்மளோட பிரெயின். அப்போ மைண்டில் தானே எல்லாமே யோசிக்கிறோம், நம்ம தானே இப்போ நம்மளோட மைண்டு. இப்போ இது எல்லாமே நீங்கள் யோசிக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க, ஓகே. பட் நீங்கள் ரொம்ப ரொம்ப பேஸாக அடிமட்டமாக யோசிச்சு பாருங்களேன் இந்த மைண்ட் அண்ட் பிரெயின் விஷயத்த. இது எல்லாமே இங்கே பாருங்களேன், இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குது? ஃபோன் இருக்குது, இல்லை லேப்டாப்பில் பார்த்துட்டு இருப்பீங்க, இல்லை நோட்டு பெண்ணெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஏதோ பண்ணி பார்த்துட்டு இருப்பீங்க, ஓகே. இப்போது அப்படியே ஒரு நிமிஷம் நிறுத்துங்க. என் வீடியோ நிறுத்திடாதீங்கப்பா, ஜோக்கு, சரி விடு. இந்த வீடியோ பார்க்க முடியுது, அதில் நான் ஓடிட்டு இருக்கேன். இப்போது நீங்கள் நான் என்ன பேசுகிறேன்றதை கிளியராக லிசன் பண்ண முடியுது, ஓகே. இப்போ உங்களால் பார்க்க முடியுது, இந்த விஷயத்தை பார்க்க முடியுது கரெக்டாக. உங்களால் இந்த விஷயத்தை உங்களால் கிளியராக பார்க்க முடியுது. யூ கேன் ஏபிள் டு see it, ஓகே. when you can able to see something, okay, it will automatically become, okay, it is not you, ஓகே. எப்படி சொல்கிறேன்னா, ஃபோனில் பார்த்துட்டு இருக்கேன், அதில் நான் இருக்கேன், என்னோட வாய்ஸை நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்க. அப்போ கிளியராக தெரியுது அது வந்துட்டு நீங்கள் கிடையாது, அந்த ஃபோன் நீங்கள் கிடையாது, அதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற ஆள் தான் நீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வர எந்த விஷயமுமே நீங்கள் கிடையாது. அப்போது இந்த காரு, ஃப்ரெண்ட்ஸு, பேரண்ட்ஸு, எக்ஸு, இவங்களால உங்களை நீங்கள் இனிமேல் டிஃபைன் பண்ண தேவையில்லை. ஏன்னா இவங்க எல்லாருமே ஃபிசிக்கல் ரியாலிட்டியில் வரவங்க, ஓகே. நீங்கள் எல்லாத்தையும் இதை பார்க்குறீங்க. மொதல் விஷயத்தை நம்ம கட் டவுன் பண்ணியாச்சு. இப்போது உங்களால் கிளியராக ஒரு விஷயம் பண்ண முடியும், அதாவது உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்ற விஷயத்த பார்க்க முடியும், ஓகே. உங்களால் உங்கள் மைண்ட் என்ன யோசிக்குது அப்படின்றத உணர முடியும், ஓகே. அந்த விஷயத்த உணர முடிஞ்சது அப்படின்னா, அதாவது இப்போ உங்களுக்கு இட்லி சாப்பிடணும், தோசை சாப்பிடணும், போய் தூங்கணும், இல்லை நாளைக்கு போய் படம் பார்க்கணும், நாளைக்கு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் பார்க்கணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது அப்படின்னா, தோணுது, உங்களால் அதை கேட்க முடியுது, ஓகே. யூ கேன் ஏபிள் டு ஹியர் இட், யூ கேன் ஏபிள் டு ஃபீல் இட், யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் தட், ஓகே. ஸோ இந்த டிஃபரன்ஸையும் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. அப்போது நீங்கள் உங்களோட மைண்டும் கிடையாது, பிரெயினும் கிடையாது. அப்போது இதில் வர தாட்ஸும் நீங்கள் கிடையாது, எமோஷனும் நீங்கள் கிடையாது, பிலீஃபும் நீங்கள் கிடையாது, ஓகே. ஸோ அப்போ நான் யார்? இதை எல்லாமே பார்த்துட்டு இருக்கீங்களா, அதுதான் நீங்கள், ஓகே. அவ்வளோதான். இதை புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரியலன்னா திருப்பி கூட போட்டு கேளுங்க. எல்லா விஷயத்தையும் உங்களால் பார்க்க முடியும், எல்லா விஷயத்தையும் உங்களால் உணர முடியும், எல்லாத்துலேயுமே உங்களால் நீங்கள் இல்லைன்ற அந்த டிஃப்ரென்ஸை ஃபீல் பண்ண முடியும். அந்த ஃபீல் பண்ணி உங்கள் மனசுக்குள்ள ஒரு அமைதி வருது தெரியுமா, அந்த அமைதி தான் நீங்கள், ஓகே. அந்த அமைதி தான் எல்லாமே, ஓகே. இந்த உலகத்தில் மொத்தம் 3 விஷயம் இருக்குது. என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஒன்று உங்களுக்குள்ளே இருக்கிற கடவுள், அதாவது ட்ரூ கான்ஷியஸ்னஸ்ன்னு சொல்லுவோம், அதாவது அந்த அமைதி, ஓகே. அடுத்தது என்ன அப்படின்னா, செகண்ட் விஷயம் உங்களை சுற்றி இருக்கிற மைண்ட் அண்ட் பிரெயின், அதில் வர தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், ஓகே. அடுத்தது உங்களை சுற்றி இருக்கிற ஃபிசிக்கல் ரியாலிட்டி. இதுதான் வந்துட்டு இப்படி இருக்குது. அடுத்தது தாட்ஸ் அண்ட் பிலீஃப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது நம்ம இந்த 2 விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது என்ன மேட்டர்னா, இப்போ நம்மளோட மைண்டு நம்ம இல்லைன்னு தெரியுது, ஓகே. நம்மளோட பிரெயின் நம்ம இல்லைன்னு தெரியுது, ஓகே. நம்ம தான் சொல்லிட்டேன், நமக்குள்ளே இருக்கிற இன்னர் காடால் எல்லா விஷயத்தையும் பார்க்க முடியும்னு சொல்லிட்டேன், ஓகே. உங்கள் பிரெயின் என்ன சொல்லுதுன்றதை பார்க்க முடியும், இந்த உலகம் என்ன பண்ணுதுன்றதை பார்க்க முடியும், இது எல்லாத்தையுமே உங்களால் உணர முடியுன்றதை நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த சைலன்ஸ் வந்துட்டு நீங்கள் தான்ன்ற மாதிரி சொல்லிட்டேன், ஓகே. இப்போ இந்த விஷயம் உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். இப்போ என்னன்னா, இதெல்லாம் புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி என் லைஃப்பை மாற்றுறது, எப்படி என்னோட லைஃப்பை நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகிறது, ஓகே. எனர்ஜெட்டிக்கலி அட்ராக்டிவாக நான் எப்படி மாறுறது? ஒன்றுமே இல்லை, ஓகே. இப்போ என்னன்னா, நீங்கள் இருக்க, ஓகே, இது இல்லைன்ற அந்த புரிதல் வந்தாலே நீ எல்லாத்துலேருந்து டிட்டாச் ஆகி வெளில வந்துடுவேன், ஓகே. இப்போ நீ சுற்றி இருக்கிற எதுவுமே நீ இல்லைன்ற உணர்தல் வரும்போது, சிஎஸ்கே நான் கிடையாது, இந்தியா நான் கிடையாது, தோனி நான் கிடையாது, விராட் கோலி நான் கிடையாது, கேப்பாப் நான் கிடையாது, எங்கள் அப்பா அம்மா சொல்கிற விஷயங்கள் நான் கிடையாது, என் ஃப்ரெண்ட்ஸு சொல்கிற வைக்கிற விமர்சனங்கள் நான் கிடையாது, என்னோட எக்ஸ் என்ன டாக்ஸிக்னு சொல்கிற அது நீங்கள் கிடையாது, ஓகே. நீங்கள் சிம்பிளி இது எல்லாத்தையும் பார்க்குற ஒரு ஆள் அப்படின்னு நீங்கள் அந்த புரிதலுக்குள்ளே வரும்போது யூ வில் கெட் டிட்டாச். ஓகே, இந்த வீடியோவை எனக்கு ஃப்ரீயாக கொடுக்க மனசே வரல, பட் ஸ்டில் ஐ எம் கிவிங் டு யூ. இந்த வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா ஐ எம் டேம் ஷுர் யுவர் லைஃப் வில் கெட் சேஞ்ச்.
ஓகே, ஐம் டேம் ஷூர். ஓகே, இப்போ என்னன்னா டிட்டாச் ஆயிட்டீங்க. இப்போ இந்த புரிதல் இருந்தாலே நீங்க டிட்டாச் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஓகே, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். ஓகே, இந்த டிட்டாச்மெண்ட்குள்ள போனதுக்கப்புறம் இப்போ ஒரு சின்னதாக ஒன்று வச்சுக்கலாம். ஸ்பைடர்மேன் எக்ஸாம்பிள் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ ஸ்பைடர்மேன் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு ஆண்ட்ரூ கார்ஃபீல்டாக இருக்காரு, இன்னொரு இடத்துல டோபி மெக்வேராக இருக்காரு, இன்னொரு இடத்துல வந்துட்டு இவராக இருக்காரு. ஃபார் எக்ஸாம்பிள் அவன் பேர் என்ன, டாம் ஹாலண்டாக இருக்காரு. ஓகே, இது மாதிரி இருக்கு. இல்லை அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் சூர்யா வச்சுக்கலாம். சூர்யா வந்துட்டு ஒரு இடத்துல சிங்கம் சூர்யாவாக இருக்காரு, ஒரு இடத்துல அயன் சூர்யாவாக இருக்காரு, ஒரு இடத்துல இதுவாக இருக்காரு, அதுவாக இருக்காரு. ஓகே, இப்போ எல்லா விஷயத்துலையும் ஒரு மல்டிவர்ஸ் மாதிரி ஒரு விஷயம் நமக்குள்ள இருக்கு. ஓகே, அதாவது நீங்க நினைச்சா இந்த லைஃப்ல சிங்கம் சூர்யாவும் வாழலாம், இல்ல அயன் சூர்யாவும் வாழலாம், இல்ல காப்பான் சூர்யாவும் வாழலாம், இல்ல என்ன வேணா வாழலாம். ஓகே, நீங்க பொலிட்டீஷியன் விஜயா வாழலாம், இல்ல ஆக்டர் விஜயா வாழலாம், இல்லாட்டி பொலிட்டீஷியனா இருந்துட்டு அதுக்கப்புறம் ஆக்டரா மாறலாம், இல்ல ஆக்டரா வந்துட்டு பொலிட்டீஷியனா மாறலாம். ஓகே, இந்த மாதிரி நீங்க எந்த ஒரு விஷயங்கள் வேணா பண்ணலாம். ஓகே, இந்த மாதிரி மல்டிபிள் நம்பர் ஆஃப் சான்சஸ் இருக்கு. ஓகே, உங்களால எந்த விஷயத்தை வேணா ரீச் பண்ண முடியும் இந்த லைஃப்ல. எப்போ ரீச் பண்ண முடியும் அப்படின்னா நீங்க டிட்டாச் ஆனால் மட்டும்தான் ரீச் ஆக முடியும். ஏன்னா நீங்க டிட்டாச் ஆனதுக்கப்புறம் உங்களை பிசிக்கல் ரியாலிட்டி, அதாவது உங்களை சுற்றி இருக்கிற ஏழையா இருக்கலாம், பணக்காரனா இருக்கலாம், இல்லை அப்படின்னா உங்களை முடியாது, ஆகாது, நடக்காது அப்படின்னு சொல்ற எல்லா நபர்கள்ட்டேருந்தும் நீங்க விலகி வந்துடுவீங்க. அப்படி நீங்க விலகி வரும்போது, நீங்க அதுலேருந்து பிரிஞ்சு வரும்போது, ஓகே, உங்களோட பிரெயின் அண்ட் மைண்டை யூஸ் பண்ணி அது ஒரு கருவியா, அதாவது அதை ஒரு டூலா யூஸ் பண்ணி யூ கேன் ஏபிள் டு ரீபில்ட் யுவர் லைஃப். ஓகே, as simple as that. இப்போ எப்படின்னா, இப்போ இது வந்துட்டு நான் ஒரு ஃபேமஸ் யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். எனக்கு எந்த வீடியோ ஞாபகம் இல்லை. என்னன்னா, இப்போ ஒரு யூனிவர்ஸில் இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஓகே, நீங்கள் வந்துட்டு என்ன சொல்கிறது, டாம் ஹாலண்டாக இருக்கலாம், டோபி மெக்வேராக இருக்கலாம், இல்லை அப்படின்னா ஆண்ட்ரூ கார்ஃபீல்டாக இருக்கலாம், யாராக வேணா இருக்கலாம். ஓகே, இந்த எல்லா ரியாலிட்டியுமே உங்கள் கண்ணு முன்னாடி தான் இருக்குது. ஓகே, நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ரியாலிட்டிக்குள்ளே போகணும் அப்படின்னா உங்களோட மைண்ட் அண்ட் பிரெயினை இந்த பிசிக்கல் ரியாலிட்டியிலேருந்து டிட்டாச் பண்ணி அந்த இடத்துக்கு போகிறதுக்கான ஒரு போர்ட்டல் மாதிரி யூஸ் பண்ணணும். அதாவது இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு அன்லாக்கிங் டூலாக யூஸ் பண்ணணும். ஓகே, ஏன்னா உங்களோட மைண்டுக்கு பிரில்லியண்டான ஒரு பவர் இருக்குது, விச் இஸ் இமேஜினேஷன். ஓகே, உங்கள் மைண்டுக்கு இமேஜினேஷனுக்கும் ரியாலிட்டிக்கும் டிஃப்ரென்ஸே தெரியாது. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா 18+ மூவிஸ். இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களோட பிரெயினுக்கு தெரியாது அது ரியலா இல்லை 18%. யூ நோ இட் இஸ் அ வர்ச்சுவல், இட் இஸ் அ இமேஜினேஷன் திங். ஸோ இந்த இமேஜினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் பிரெயின்குள்ளே ஸ்லோவாக என்ட்ராகி யூ வில் ஸ்டார்ட் டு சேஞ்ச் யுவர் லைஃப். ஓகே, இந்த இமேஜினேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பை சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அப்படி ஸ்லோவாக சேஞ்ச் ஆக என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்க, உங்களோட வாழ்க்கை இங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த குட்டியுண்டு பாக்ஸ் போட்டு நீங்கள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஒன்ஸ் நீங்கள் டிட்டாச் ஆகி இமேஜின் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற லைஃப்பை இமேஜின் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க, விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா இந்த பாக்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக உடஞ்சு போயிடும். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் இந்த யூனிவர்ஸில் இருக்கிற மல்டிபிள் நம்பர் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், அதாவது உங்களோட கோல் என்னவோ அந்த கோலுக்கு எஃபர்ட்லெஸ்ஸாக போய் நீங்கள் ரீச் ஆகிடலாம். ஓகே, ஏன்னா உங்கள்கிட்ட இமேஜினேஷன் இருக்குது. ஸோ அப்போ முடியுன்ற நம்பிக்கை வந்துடும், ஈஸியாக கிடச்சிருச்சுன்ற நம்பிக்கை வந்துடும். ஸோ நீங்கள் அசால்ட்டாக போய் அந்த கோல் அடிச்சிடலாம். இவ்வளோதான். கீழே வந்துட்டு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் இருக்கும். ஸோ இதெல்லாம் நான் நிறையா தெரிஞ்சுக்கணும், என் லைஃப் ரொம்ப நெகட்டிவ் ட்ராக்கில் போயிட்டுருக்கு, நான் சேஞ்ச் ஆகணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஸோ அந்த லிங்க்கை ஃபில் பண்ணுங்கள். ஸோ நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம். யா, அண்டில் தென் போயிட்டு வரேன். பை ஃப்ரம் பிரகதீஷ்.